அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல நம்ம கடந்த வாரங்கள்ல வெவ்வேறு பகுதிகளை தியானிச்சிருந்தாலும் ஒரு தொடர்ச்சியா ஒரு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற பகுதிகளை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இதுவரைக்கும் ஒரு 5 பகுதிகள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 6வது பகுதியா அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்துல நம்ம பேசினது போல எப்படி 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளம்னா, ஆரோன் வைத்து ஒரு உதாரணம் சொன்னார். அவர் ஒரு விசேஷித்தவன் சொன்னாங்க இல்லையா? அப்ப கர்த்தரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள்னா என்னங்க? 2 வகையா இருக்கலாம். அவர்கள் வந்துட்டு ஒரு ஹைலி டேலண்டடா இருக்கலாம், இல்ல அவங்க திறமைசாலிகள். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு திறமையானவர்கள் பார்த்தோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விட நமக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. எப்படிங்க? நமக்குன்னு ஒரு ஏதோ ஒரு வகையில பேசுறதுல, நடக்கிறதுல, பழகிறதுல, வேலையில, அப்படி ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் நம்மளை தனித்துவம் வாய்ந்து வைத்திருப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம்ங்கிறது பணம், பொருள், ஆசீர்வாதம் அது மட்டும் கிடையாது. நமக்கு இருக்கிற திறமைகளும் அது ஒரு வகையான ஆசீர்வாதம்னு பார்த்தோம். அல்லேலூயா. விசேஷமானவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு நம்ம பார்த்தோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு தூள் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான தூளிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன திருப்தி என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு நான் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. எப்படிங்க? அதாவது எப்படி நமக்கு புரியுறமான்னு சொல்லணும்னா, பணத்தை கொஞ்சம் பெருக்கிறதுக்கு ஒரு சில தந்திரங்கள் உண்டு, ஒரு சில நியாயமான வழிமுறைகள் உண்டு. அதாவது ஒரு சிலர் திறமையா செயல்படுவாங்க. நம்மள மாதிரியே தான் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க மட்டும் அதிகமாக சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். இல்லைன்னா அவர்கிட்ட நிறைய நண்பர்கள் சேருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஒரு ட்ரிக்கா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அப்படி ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அதாவது கர்த்தரால் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தாண்டி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட்டு தானா எப்படி ஆசீர்வாதமா இருக்கலாம்? எப்படிங்க? நிறைய பேர் புத்தகம் எழுதுவாங்க இல்லையா? எப்படி பணத்தை பெருக்குவது, எப்படி இல்லைன்னா தொழிலில் திறமையாக செயல்படுவது, எப்படி நான் நல்ல பணக்காரன் ஆகலாம். இது மாதிரி புத்தகங்கள நிறைய இருக்குது மார்க்கெட்ல. எப்படிங்க? நிறைய புத்தகங்கள் இருக்குது. பணக்காரர் ஆவது எப்படி அப்படின்னு. யாக்கோபு அதுக்கு ஒரு மிகப்பெரிய லீடர்னு சொல்லலாம். ஏற்கனவே அநேகமாக யாக்கோபு பற்றி ஒரு இடங்களில் பேசியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் பிளானர் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிறோம். பட் இந்த யாக்கோபுங்கிறவர் ஒரு உதாரணம். எப்படி தன்னுடைய சுய முயற்சியினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. கடவுளை அறியாதவங்க, கடவுளை பற்றி தெரியாதவங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம்னு தெரியாத எத்தனையோ பேர் தானாக ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் யாக்கோபு. அல்லேலூயா. யாக்கோபு முதலாவது ஒரு ட்ரிக் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஷ்ட புத்திர பாகம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆதி காலத்துல 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு சொத்தை 2ஆ பிரிச்சாங்க அப்படின்னா அதுல இன்னொரு மடங்கு பிரிச்சு முதல் பையனுக்கு கொடுத்துருவாங்க. எப்படிங்க? அப்ப 3ஆ பிரிப்பாங்க. ஒரு சொத்தை 3ஆ பிரிச்சு 2 மடங்கு முதல் பையனுக்கும் 1 மடங்கு சின்ன பையனுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் சேஷ்ட புத்திர பாகத்துடைய ஒரு விளக்கம். இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுடைய சொந்த அண்ணன் ஏசா, அதாவது மூத்த குமாரன், அவனுக்கு கிடைக்க வேண்டிய இன்னொரு பங்கை நயமா வஞ்சிச்சு ஒருவேளை சாப்பாடை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. முதலாவது யாக்கோபு என்ன பண்றான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேரு எப்படி சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படா இவன் சிக்குவான், அப்பதான் அவங்ககிட்ட இருந்து புடுங்கணும்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்த ஒரு நபர் தான் யாக்கோபு. எப்படி நான் எப்படி ஆசீர்வாதத்தை தானாக பெற்றுக்கொள்வது, அதுல முதல் விஷயத்தை
திங்க் பண்ணாரு, செயல்படுத்தினாரு, அதை பெற்றுக்கொண்டார். என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட். அவருடைய அண்ணன் ரொம்ப பசியோட வர்றாரு. பசியோட வரும்பொழுது யாக்கோபுட்ட எனக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுப்பா, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப யாக்கோபு என்ன பண்றாரு, ஏப்பா நீங்க பசியோட இருக்கிற, உங்கள்கிட்ட எதுக்கு சேஷ்ட புத்திரமாக இருக்குது, அதை எனக்கு கொடுத்துரு, நான் கஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு வகையில ஆசீர்வாதம் தான். அப்ப கிட்ட இருக்கிற சொத்து நமக்கு வருதுன்னா அது ஒரு ஆசீர்வாதம் தானே. அப்படி முதலாவதாக தனக்கு தெரிந்த வழியில திருடி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கீழே வாசிங்க, 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஈசாக்கு முதிர்வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர்வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் நம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை தனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. 29வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்ண போறாரு, மறிக்க போறாரு. அது அவருக்கு கண்ணெல்லாம் குருடாயிருச்சு, காது சரியா கேட்கறது இல்ல. இப்ப அவர் என்னன்னா, தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏசா, அதாவது முதல் மகனை அப்பாவுக்கு பிடிக்கும், 2வது மகனை அம்மாவுக்கு பிடிக்கும். இது எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறதா இல்லைங்களா? 2 பசங்க இருந்தாங்கன்னா முன்ன பின்ன அப்பா அம்மாவுக்கு பிடித்த மாதிரி இருப்பாங்க. இப்ப அப்பாவுக்கு பிடிச்ச மகனை பார்த்து சொல்றாரு, ஏசா நீ காட்டுக்கு போய், இந்த ஏசாங்கிறவன் வேட்டையாடுறவன், எப்படிங்க, வனத்துக்கு போய் வனவிலங்குகளை வேட்டையாடிட்டு வரவன். இந்த யாக்கோபுங்கிறவன் யாரு, வீட்டுல இருந்து ஆடு மாடுகளை பார்த்துட்டு அம்மா கூட இருக்கிறவன். இப்ப ஏசாவை பார்த்து அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் வனத்துக்கு வேட்டையாடிட்டு வந்துட்டு ஒரு நல்ல உணவு கொண்டு வந்து கொடு, நான் சாப்பிட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த விஷயம் அவங்க அம்மா காதுக்கு கேட்டுருச்சு. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அம்மாவுக்கு தான் இளைய மகன் பிடிக்குமே, நீ தம்பி என்ன பண்ணு, ஏசா வேட்டையாடுறதுக்கு போயிருக்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படியாவது திருட்டளவா பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி, ஏற்கனவே ஒரு டைம் திருட்டுத்தனமா சேஷ்டபுத்திரபாவத்தை பெற்றுக்கிட்டாரு. இப்ப அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் பெறணுமே அப்படிங்கறக்காக யாக்கோபு என்ன பண்றாரு, வேக வேகமா சமைச்சு அப்பாவிட்ட கொண்டு போவான்னு நினைக்கிறாரு. அந்த கைகள் ரோமம் வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாவானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. ஆமா, இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு அப்பா ஒரு சந்தேகம். என்ன பண்றாரு, யாக்கோபு கூப்பிட்டு, இங்க வா, நான் உன்னை தொட்டு பாக்குறேன். ஏன்னா ஏசா அவங்க அண்ணனுக்கு கையில இல்ல நிறைய முடி இருக்கும். எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க வேதாந்தத்துல, யாக்கோபுக்கு கையில முடி இருக்காது. அவங்க அம்மா எவ்வளவு ட்ரிக்கா ஆட்டு மயிரை கையில சுத்தி விட்டு உங்க அப்பா தடவினாலும் தடவி பார்ப்பாரு. அவர் குருட்டாளா இருந்தாலும் அவருக்கு சரியான என்னங்க ட்ரிக்கா அவர் பார்ப்பாரு. ஏன்னா அப்பாவை பத்தி மகனுக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம இருக்குமா, எப்படியாவது உன்னை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சு நீ ஏசா இல்லைன்னு தெரிஞ்சா ஆசீர்வாதத்துக்கு பதிலா நீ சாபத்தை வாங்கிடுவ அப்படின்னு சொல்லி கழுத்துல கையில ஆட்டோட சின்ன இலை ஆட்டுக்குட்டி பிடிச்சு அது மொசு மொசுன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஏசாவுக்கு உடம்புல முடி இருந்திருக்கு. அப்படி கையில கட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு, தொட்டு பாக்குறாரு, என்னடா கையில எல்லாம் முடி இருக்குது, ஆனா பேச்சு குரலை மாத்த முடியாத. பேச்சு குரல் யாரோட குரல், யாக்கோபுடைய குரல். அப்பாவுக்கு தெரியலையா, பையன் பெரிய பையன் எப்படி பேசுவான், சின்ன பையன் எப்படி பேசுவான்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, ட்வின்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இரட்டை பிள்ளைகள் பேசுறது கண்டுபிடிக்க முடியாது. ராணிக்காக அவங்க தங்கச்சியும் பேசினா ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் பாஸ்டர் இருக்கிறாங்க, தருண் அருண் சொல்லி, அவங்களுடைய வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஒட்டு பிறந்தவங்க தான், ஆனாலும் அவங்களுடைய வார்த்தைகள்ல வித்தியாசம் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்மாங்க. அப்படின்னா ஒன்று போல இருக்கிற சகோதர சகோதரிகள், வேறுபட்ட சகோதர சகோதரிகள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏசாவுக்கு ரோமம் இருந்துன்னு சொன்னா யாக்கோபுக்கு ரோமம் இருக்கணும். ட்வின்ஸ்னா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த சகோதரர்கள் ஒட்டி பிறந்தவர்களே வேற்றுமையான ஒட்டுப்பிறவிகள் இருக்கிறாங்க. இவங்க அப்பேற்பட்டவங்க. 2 பேருடைய பொருளும் வேற, 2 பேருடைய உருவம் வேற, 2 பேருடைய வழிமுறைகளும் வேற. இது ரேரா நடக்கும். இது எல்லாத்துக்கும் நடக்கிறதுல ஒட்டி பிறந்த குழந்தைகள் எப்படின்னா, இது சயின்ஸ் பிரகாரம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பேசுறது நடக்கிறது எல்லாமே. ஆனா இவர்கள் வேற்று ஒற்றையர்கள். அதனால என்னாச்சு, 2 பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்தது, குரல் பார்த்தா யாக்கோபுடைய குரல், ஆனா தொட்டு பார்த்தா இவன் எப்படி இருக்கிறா, ஏசமா இருக்கிறா. அவங்க அம்மாவும் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, புருஷனை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அநேகமா ஒரு விஷயம், கணவன் மனைவி எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஈசாக்கு அவங்க ரெபேக்காவை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குருடான அப்ப எப்படி பையனையெல்லாம் தொட்டு பார்ப்பாரு, எப்படி பேசுவாரு, மனைவி எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அப்படி எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து அனுப்புறாங்க. கீழே வாசிங்க. அவருடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல
ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகி ஏசாதாவா என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமாவை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருடுவாராக. ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்களா? அதாவது நேர்மையா அவங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு போய் தந்திரமா அதை சேஞ்ச் பண்ணி தன்னுடைய உடை நடை பாவனைகள் எல்லாம் மாற்றி திருட்டளவா போய் அப்பாகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துல வாங்குறதுல நிறைய விதங்கள் இருக்கு இல்லைங்களா? வேதாந்தத்திலே சொல்லும் பொழுது நிறைய பேர் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. பக்கத்து ஒரு 3 நாள் பிரயாணத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி, நாங்க வெளி தேசத்துல இருந்து வர்றோம், எங்களை நீங்க வந்தீங்கன்னா எங்கிட்ட சண்டை போட்டு எங்களை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி திருட்டளவா உடன்படிக்கை பண்ணவங்க இருக்கிறாங்க. நிறைய வேதாந்தத்துல அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமும் உண்டு, திருட்டளவா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமும் உண்டு. அப்ப எது நிலையானது, எதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்கான உதாரணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே பாசிட்டிவா சொல்லக்கூடாது இல்லையா? அவர் அப்படி ஜெபம் பண்ணாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, இப்படி பண்ணாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றது இல்ல. யாரெல்லாம் திருட்டுத்தனமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அது நிலையா இருந்ததா இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போறோம்னா நல்லதையும் கற்றுக்கொள்ளணும், கெட்டதையும் கற்றுக்கொள்ளணும். அப்ப ஆசீர்வாதத்துல இப்பேற்பட்ட வழிமுறைகள் இருக்குன்னு நான் சொல்றேன். அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஆனா அதை நடைமுறைப்படுத்த கூடாது. எப்படிங்க? கற்றுக்கொள்ளலாம். ஓ, இப்படி திருட்டளவாக போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா, அப்படி நடந்திருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை போய் நம்ம செய்யத்தான் என்ன பண்ணக்கூடாது, கூடாது. ஏன்னா அது நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடையாது. கீழே வாசிங்க, 29வது 31வது வசனம் வாசிங்க. அதுலயே அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனுக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். இதோட 2 முறை என்னை மோசம் போக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கூட பிறந்த அண்ணனையே ஏமாத்தி ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? யாக்கோபு. முதல் டைம் சேஷ்ட புத்திரபாவத்தை வாங்கிட்டா, 2வது அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். அல்லேலூயா. இப்ப அவனுக்கு எவ்வளவு தந்திரசாலி பாருங்க. உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் தந்திரமாய் மற்றவனை ஏமாற்றி வாங்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வேதாந்தத்திலே ஒரு சான்று இருக்கு. இல்லையா? அப்ப ஆசீர்வாதத்தை நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக, என் குடும்பம் நல்லா இருக்காக யார் வைத்து வேணா அடிக்கலாமா? யார் வேணா ஏமாற்றலாமா? யார் செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்த போது நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா வேதாந்தத்தில் அப்படி ஒரு நபர் இருந்தார். சொந்த அண்ணன், சொந்த ரத்தம், சொந்த அப்பா 2 பேர்த்தையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இல்லையா? அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுக்கு இது ஒரு வழிமுறை. ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுக்கான வசனங்களை நான் கீழே சொல்ற வாசிங்க. 29வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இது இன்னொரு பெரிய ஸ்டோரி. யாக்கோபு கதையெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கதை அப்படியே ஸ்டோரியா தான் வரும். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு அங்கிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒடியாந்துட்டான். இங்க வந்து அவன் மாமனார் வீட்டுக்கு வர்றாப்புல. அங்க வந்தோடனே அவங்க மாமனாருக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. இவனுக்கு இலை பிள்ளையை பிடிச்சிருச்சு. அதனால என்ன சொல்றான்னா, அவங்க இலை பிள்ளைக்காக 7 வருஷம் நான் வேலை செய்யறேன். இவர் பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு பிக்சிங் தான். என்ன பண்றாரு பாருங்க, ஒரு பிளானோட தான் போறாரு. நான் சும்மா உங்களுக்காக வேலை செய்யல, உங்க சின்ன பிள்ளைக்காக நான் 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன்னாரு. அந்த 7 வருஷம் மேய்ச்சதுக்கு அப்புறம் இவங்க மாமனார் யாருன்னா
இவனுக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, சின்ன பிள்ளையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஸ்டோரி வரும், நான் உங்களுக்கு அப்புறமா நீங்க வீட்டுல போய் படிங்க. பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு. நைட் எல்லாம் முடிஞ்சு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது தங்கச்சிக்காரி இல்ல, அக்கா. யாக்கோபு நம்மளே மிகப்பெரிய திருட, மாமனாரு எப்படிங்க இவனுக்கு சிக்கினவரு இதுக்கு மேல திருடனா இருக்கிறாரு. பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாரு. இவன் போய் கேட்கறான், நான் உங்களுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சேன், நீங்க என்ன ஏமாத்தி சின்ன பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன் போது அவர் கூட சொல்றாரு, பெரிய பிள்ளை இருக்கும்போது சின்ன பிள்ளைனால கட்டி கொடுக்க முடியாது, பெரிய பிள்ளைக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது, அதனாலதான் பெரிய பிள்ளையை கட்டி கொடுத்தேன். நீ வேணா ஒண்ணு செய்யி, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யி, நான் 2வது பிள்ளையை கட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. இவர் போட்ட டீலை விட இது பெரிய டீலா இருக்கு. அல்லேலூயா. அவங்க மாமனார் இவனுக்கு சலைச்சவரா இல்லைன்னா இவரு யாக்கோபு இதை விட பெரிய ஆளு, ஈஸியா மாமனாரை ஏமாத்திட்டு போயிடுவாரு. மாமனார் என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபை ஏமாத்தினாரு. இவரு அவங்க அப்பாவே அண்ணனை ஏமாத்தினாரு. இந்த மாமனார் என்ன பண்ணிட்டாரு, ஈஸியா யாக்கோபை ஏமாத்திட்டாரு. மறுபடியும் ஒரு 7 வருஷம் வேலை செய்யறாரு. 7 வருஷம் வேலை செஞ்சு என்ன பண்றாரு, தன்னுடைய 2வது மகளை கல்யாணம் பண்றாரு. வாசிங்க 30வது வசனம். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்திலே சேவித்தான். ஆமென். இந்த கீழே வாசிங்கன்னா தெரியும், லேயால அதாவது ராகேல தானே, ராகேல ரொம்ப பிடிச்சதுனால அந்த 7 வருஷம் வேலை செஞ்சதே அவருக்கு சிரமமா இல்லையாமா, ஈஸியா போயிருச்சாமா. காரணம் என்ன, அந்த அன்புலயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படிங்க ஆடு ஓட்டும் பொழுது 7 வருஷம் சரி 7 வருஷம் முடிஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஆசையிலேயே ஓடுனதுனால அந்த 7 வருஷம் அவருக்கு சிரமமா தெரியல. இப்ப அவர் எத்தனை வருஷம் வேலை செஞ்சாரு, 14 வருஷம் வேலை செஞ்சாரு. கீழே வாசிங்க 30வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். 32வது வசனம். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை எனக்கு சம்பளமா இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை பத்தி நீங்க ஒவ்வொன்னா இது பண்ணணும். ஒரு லைஃப் எப்படி நடத்தலாம், ஒருத்த கஷ்டப்பட்டு முன்னேறாங்கறல்ல, அது இந்த யாக்கோபு தான். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினா, அவங்க அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினா, அடுத்து மாமனாருக்கு வந்து 7 வருஷம், பெரிய பிள்ளைக்கு 7 வருஷம், 2வது பிள்ளைக்காக வேலை செஞ்சு 14 வருஷம், அதாவது தான் நினைச்சதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணா செய்யலாங்கிறதுக்கு உதாரணம் தான் யாக்கோபு. அதாவது முயற்சி திருவினையாக்குங்கிறதுக்கு இவர் சொல்ல மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஏமாத்துறதுனாலும் அதுக்கான ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறார், எப்படி போனா அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. இப்ப அதுக்கப்புறம் ஒரு விலையை பேசுறாரு அவங்க மாமனாட்ட. சரி, இதுக்கு மேல நீ 14 வருஷம் வேலை செஞ்ச, 2 பிள்ளை கட்டிக்கிட்ட, இதுக்கு மேல வேலை செய்யறது நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற அப்படிங்கும் பொழுது ஒரு யாக்கோபு ஒரு பிளான் பண்றாரு. வரி வரியா இருக்கிற ஆடெல்லாம் எனக்கு, புள்ளி இருக்கிற ஆடெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, இதை நான் ஒரு குறிப்பிட்ட நாள் மேய்க்கிறேன், மேய்ச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க பிரிச்சு அதை சம்பளமா கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. 41வது வசனத்துல இருந்து வாசிங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலவீனமானவைகள் மாமனாரையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேரும். அப்படி யாக்கோபு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இல்லையா, கருப்பா இருக்கிறது புள்ளி இருக்கிற ஆடுதான் எனக்கு சம்பளம்ட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு சில மரங்கள் கலர் சாயம் பிடிக்கிற மரங்கள் இருக்கும், அதை வெட்டி கொண்டு வந்து ஒரு தண்ணியில போட்டுருவாரு. ஒரு ஆடு குட்டி போடும் போது அந்த பட்டை மேலேயோ அந்த தண்ணி மேலேயோ போட்டுச்சுன்னா அந்த கலர் அந்த ஆட்டு மேல ஒட்டிக்கும். எப்படி பாருங்க, தன்னை போல கருப்பு கலர் வரல, இவரா கிரியேட் பண்றாரு. இல்லையா, தனக்கு வேணுங்கிற ஆட்டை, தனக்கு வேணுங்கிற சம்பளத்தை நிர்ணயிச்சார், அதுக்கான பிளான பண்ணாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணார். எப்படிங்க, இப்ப நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா என்ன பண்றோம், சரி இந்த மாசம் இந்த பொருள் வாங்கணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்கான பணத்தை சேர்த்து வைக்கணும், அடுத்த மாசம் போய் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அதே மாதிரி யாக்கோபு என்ன பண்ணாரு, கருப்பு நிற ஆடுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சில கொப்புகளை, ஒரு சில மரங்களை வெட்டி தண்ணிக்குள்ள போடுறாரு. ஆட்டுக்குட்டி போடும் பொழுது அந்த இடத்துல விழுந்ததுன்னா அது என்ன கலர்ல தான் விழுகுது, கருப்பு கலர் வரி வரியா விழுது. இல்லையா, இவர் எப்படி பிளான் பண்றாரு பாருங்க, எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், சொன்னதை செய்யறதுக்காக அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. இல்லையா, அப்ப முதலாவது அண்ணனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, இப்ப மாமனாரை ஏமாத்துறாரு. எதுக்கு, எல்லாரும் எதுக்காக ஏமாத்துறாரு, எப்படியாவது நான் சம்பாதிக்கணும், எப்படியாவது நான் பணத்தை சேர்த்துக்கணும், எப்படியாவது நான் சேர்த்துக்கொள்ளணுங்கிறதுக்காக அவர் பிரயாசப்படுறாரு. கீழே வாசிக்கலாம் 31வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னான். சரி பாருங்க, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு அவங்க மாமனார் எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாராமா,
10 முறை சம்பளம். அப்படின்னா என்னன்னா, இதை நான் உனக்கு தரேன் பாரு, அப்புறம் மாட்டேன்ருவாரு. ஏன்னா இவருக்கு மட்டும் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? இப்ப கருப்பு நிற ஆடெல்லாம் வந்துட்டு உனக்கு சேர்ந்தது அப்படின்னு இவரு பிளான் பண்ணி கருப்பு நிற ஆடா கொண்டு வந்துட்டாரு. நல்ல பலத்த ஆடா கொண்டு வந்துட்டாரு. மாமனார் பார்த்தாரு, இது ஏன் நம்ம கிட்ட இப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த சம்பளத்தை மாத்திட்டாரு. இதெல்லாம் எங்கிட்ட கொடு, நீ வேற பிளான் சொல்லு. இந்த 10 முறை மாமனார் ஏமாற்றினாருன்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த 10 முறை பிளானை மாத்தி ஜெயிச்சது யாரு? யாக்கோபு தான். அப்ப எத்தனை ட்ரிக்கா, எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி, எவ்வளவு ஸ்ட்ரகிள்களை தாண்டி ஒரு பிளான் பண்ணி, ஒரு தந்திரம் பண்ணி தன்னுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறார். இல்லையா? அப்போ ஆசீர்வாதத்தை நானா சம்பாதிச்சு தான் பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. நீங்க ஏமாத்தணும், உங்களை ஒருத்தர் ஏமாத்தணும். எப்படிங்க? யாக்கோபு எவ்வளவோ முயற்சி பண்ணி ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மாமனார் சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறார். அவரால் அதுல இருந்து தப்பிக்கவே முடியல. 18வது வசனம். மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் போக புறப்பட்டார். ஆமா, இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, நிறைய சேர்த்திட்டாரு. பிள்ளைகள் வந்துட்டாங்க, பெற்றோர்கள் வந்துட்டாங்க, கணவன் மனைவியா சேர்ந்துட்டாங்க, ஆடு மாடு திரளான சொத்துக்களை தேய்ச்சிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாரு? சரி, நம்ம சொந்த ஊருக்கே போலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. 21வது வசனம். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றையும் கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். அப்ப அவர் எவ்வளவு வந்துட்டு பிரயாசப்பட வேண்டியது பாருங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு 7 வருஷம், இன்னொரு 7 வருஷம், 6 வருஷம், 10 முறை சம்பளத்தை மாத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை ஆஸ்திகளை சம்பாதிக்கிறேன். எப்படிங்க? ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு யாக்கோபு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பயங்கரமான கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்துக்களை சேர்த்துக்கிட்டு அவர் போறாரு. என்ன நடந்து பாருங்க. அவன் வரப்போனது எப்படிதான் வந்தான்? அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கு பயந்து ஓடித்தான் வந்தான். அப்பாவும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் இல்லைங்களா? தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஓடித்தான் வந்தான். இப்ப இங்கேயும் வந்துட்டு 14 20 வருஷம் வேலை செஞ்சு திரும்ப என்னதான் பண்றான்? மற்றொரு இடத்துக்கு ஓடித்தான் போறோம். அப்ப நீ எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை சேர்த்தாலும், எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும், நீங்களா பிரயாசப்பட்டு நீங்களா கஷ்டப்பட்டு சேர்த்துறீங்கன்னா உங்களை ஒருத்தன் துரத்திக்கிட்டே தான் இருப்பா. அதுக்கு பயந்து நீங்க ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு தானா சேர்த்துக்கிற ஆசீர்வாதத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டும் ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஏப்பா நான் உழைச்சப்பா, நான் கஷ்டப்பட்ட, நான் சொத்து சேர்த்துறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லையா? உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. அதை பக்கத்துக்கு வேணா பேருக்கு வச்சுக்கலாம். நான் இவ்வளவு சேர்த்து இருக்கிறேன், இவ்வளவு பண்ணிக்கிறேன், உங்களால என்ன பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. 32வது அதிகாரம் 13வது வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளை, 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடாக்களை, 20 வெள்ளாட்டு கடா, 200 செம்மறியாடுகளை, 200 செம்மறியாடு, 20 ஆட்டுக்கடாக்களை, 20 ஆட்டுக்கடா, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும், பால் கொடுக்கிற 30 ஒட்டகம், அவைகளின் குட்டிகளையும், அதோட குட்டி, 40 கடாரிகளையும், 40 கிடாரி, 10 காளைகளையும், 10 காளை, 20 கோவேரி கழுதைகளையும், 20 கோவேரி கழுதைகளும், 10 கழுதை குட்டிகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து. இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, இவ்வளவு சம்பாரிச்சு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை திருடிட்டு வந்தா தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை காம்பன்சேட் பண்றாரு. எப்படிங்க? தன்னுடைய ஏசா என்னைக்குனாலும் நம்மளை கொண்டுவான்னு சொல்லி அவங்க அண்ணனை பார்க்க போறதுக்கு முன்னாடி இவன் சம்பாரிச்சது அத்தனையும் கொண்டு போய் அதை 2 பகுதியா பிரிச்சு அதை ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்க போறாரு? அவங்க அண்ணனுக்கு. நீங்க எங்கிருந்து ஏமாத்திட்டு வந்தீங்களோ அதுக்கு கட்டாயம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகும். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு சேர்த்துனது எல்லாம் இப்ப திரும்ப யாருக்கு கொண்டு போக போறான்? அவங்க அண்ணன். அது பேசாம அந்த ஆசீர்வாதத்தை வாங்காமே விட்டுருக்கலாமே. அவன் சேர்த்துனது அவங்ககிட்டயாவது கிடைச்சிருக்கு தெரியுமா? அப்ப நம்ம ரொம்ப ஆசைப்படுறதுல பிரச்சனை என்னன்னா, நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அதை இழந்து போக நேரும். இல்லையா? நீங்க கஷ்டப்பட்டு நான் சுயத்தினால ஓடி ஓடி நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க யாருக்காக சம்பாதிச்சீங்க? இத்தனை சம்பாதிச்சு திரும்ப எங்கிருந்து ஓடி வந்தானோ அங்கேயே தான் கொண்டு போய் கொடுக்க போறான். அவன் கையில ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம பதிகிற பிரயாசம் கர்த்தரால வந்ததுன்னு சொன்னா அது நிரந்தரம். நீதிமொழிகளை வாசிச்சு தெரியுங்களா? கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே, கர்த்தர் கொடுக்கும் ஐஸ்வர்யமே அது நிரந்தரமானது, ஆசீர்வாதமானது. அதோட கர்த்தர் வேதனை கூட்ட மாட்டார். ஒருவேளை நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், நீங்களே சொத்து சேர்த்து நினைச்சீங்கன்னா உங்க கையிலேயே உங்களால அனுபவிக்க முடியாம மற்றொருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதாயிடும். இல்லையா? இப்ப யாக்கோபு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை அப்படியே பிரிச்சு அவங்க அண்ணனுக்கு கொண்டு போய் விடுறான். இதுக்கு பேசாம அந்த ஒரு கிளாஸ் கஞ்சி அப்படியே சும்மா கொடுத்துருந்தா நிம்மதியா இருந்திருக்குமா? 20 வருஷம் அதுக்காக கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. அப்ப திருட்டளவால் பெறுகிற ஆசீர்வாதம் நிரந்தரம் கிடையாது. கீழே வாசிங்க 21வது வசனத்துல இருந்து. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று.
ஆயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் கரையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பிறகுதாங்க இவ்வளவு கஷ்டம். இவன் என்ன பண்ணா, இத்தனை சம்பாரிச்சு இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்று எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப மறுபடியும் அவன் வெறுமையோட உட்கார்ந்துருக்கான். இல்லையா? இப்ப யாக்கோபுடைய நிலைமை என்னங்க, 20 வருஷம் வேலை செஞ்சு இத்தனை பக்கம் ஓடி ஆடி அத்தனை சொத்தை சேர்த்து இப்ப திரும்பவும் அவன் எப்படிதான் உட்கார்ந்துருக்கான், வந்து வெறுமை, மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறான். இல்லையா? அவன் வீட்டுல இருந்து ஓடி வரும்பொழுது அவன் கையில ஒண்ணுமே இல்லை, வெறும் கையோட வர்றான். ஒரு இடத்துல படுக்கிறான், ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார், அதற்கு பெத்தேல்னு பேரிடுறான். அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்றான், ஆண்டவரே நான் போயிட்டு நான் சமாதானத்தோட திரும்ப வந்தனா இதே இடத்துல வந்து நான் உங்களுக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தான். அதே போல இந்த இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறான். இப்பவும் அவன் கையில ஒண்ணு இல்லை. இல்லையா? அவங்க அப்பா அம்மா அப்பாவே அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வந்து, மாமனாரை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்று வந்து இத்தனையும் சம்பாரிச்சு அவனுக்கு மனசுல நிம்மதி இல்லை. இப்ப எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அவன் பிந்தி தனித்து இருக்கிறான். கீழே வாசிங்க 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இத்தனை நான் ஏமாத்தி வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, இந்த ஆசீர்வாதம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. வரும்போது ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடித்தான் வந்தா, நல்லா சம்பாரிச்சு 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஆசி அந்தஸ்தை சேர்த்துட்டு திரும்ப ஓடித்தான் போனான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நானா இத்தனை வருஷம் இத்தனை பேருக்கு ஏமாத்தினேன், எல்லாத்துக்கும் பட்டாத்தான் புத்தி வருவாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்துல எல்லாம் இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் நம்ம அதனாலதான் இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு மனுஷ முயற்சியில தன்னுடைய திறமையில ஒரு கால்குலேஷன் பண்ணி இதெல்லாம் செஞ்சா இப்படி இப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம்னு ஒரு பிளானோட சம்பாதிச்சான். கடைசி வரைக்கும் அது அவனுக்கு கை கொடுக்கல. இல்லையா? நீங்க என்னதான் முயற்சி பண்ணி எவ்வளவுதான் பிளான் போட்டு எப்படிதான் சம்பாதிச்சாலும் அது ஆசீர்வாதம் கிடையாது. திரும்ப எல்லாத்தையும் விட்டு போட்டு மறுபடியும் ஜீரோவா வந்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா, கர்த்தாவே நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இத்தனை பேர்த்த ஏமாத்துறேன், அது எனக்கு ஆசீர்வாதமா இல்ல, நீங்க ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொன்னான். இல்லையா? இவனுக்கு கடைசியா தான் புத்தி வருது, தேவன் கொடுத்தா தான் அது ஆசீர்வாதம், நானா திருட்டு அளவா பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். இல்லையா? இன்னைக்கு நீங்க 1 ரூபா 2 ரூபாய்க்காக 10 ரூபா 100 ரூபாய்க்காக மற்றவனை அடிச்சு மற்றவனை ஏமாத்தி மற்றவங்க இருந்து வாங்கணும்னு நினைச்சா அதை மறந்துருங்க, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கொடுக்கும். இல்லையா? தன்னுடைய உழைப்பினால தன்னுடைய பலத்தினால நீங்க எதை பெற்றுக் கொள்கிறீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதுதான் நிரந்தரம். நீங்களா சம்பாரிச்சு மற்றவங்களை இதாவது சம்பாதிக்கிறது உழைப்ப தப்பு சொல்ல, இவன் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். எப்படிலாம் ஏமாற்றி சொத்து சேர்த்தணுமோ அப்படிலாம் பெற்றுக்கொண்டான். அந்த சொத்து அவனுக்கு ஆசீர்வாதமா இல்ல, தன் குடும்பத்துக்காக தனக்காக சேர்த்து வைத்த அத்தனை சொத்தையும் தன்னுடைய அண்ணன் தான் கொடுத்துட்டு வந்தான். எப்ப எல்லாத்தையும் விட்டு போட்டு ஆண்டவரே நான் வெறுமைன்னு சொல்லி திரும்ப தேவனுடைய சமூகத்துல வந்தானோ அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் பேரு நீ யாக்கோபு கிடையாது இஸ்ரவேல்னு சொல்லி ஆசீர்வதித்தார். வேதாகமத்துல ஒரு மிகப்பெரிய பொசிஷன் யாருக்கு இருந்ததுன்னா யாக்கோபுக்கு தான் இருந்த. காரணம் என்ன தெரியுங்களா? 12 கோத்திரத்தை உண்டாக்கின தகப்பன் யாக்கோபு. அதுலதான் ஒண்ணு லேவி கோத்திரம், ஊழியம் செய்யற குடும்பம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோத்திரம். நம்ம எல்லாம் அந்த 12 கோத்திரத்துக்குள்ளதான் வர்றோம். சொல்ல போனா நம்மளும் யாரோட புள்ளதான், எத்தனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் இஸ்ரவேலை மாற்றின ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் நாங்க. இல்லையா? அப்ப யாக்கோபு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது ஒரு தூசா போயிடுச்சு. அவன் உழைச்ச உழைப்பா அவன் பட்ட கஷ்டமும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல மட்டும்தான் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருந்ததா தவிர தான் முயற்சி பண்ணி ஓடலாமா நான் சம்பாதிக்கலாமானா கர்த்தர் கொடுக்கிற பிரயாசம் கையில் பிரயாசம் தேவைதான். ஆனா இந்த இடத்துல நம்ம யாரையும் வஞ்சிச்சோ யாரையும் ஏமாற்றியோ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற வேலையில உண்மையா உத்தமமா நேர்மையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற வேலை கூட கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான், அது சும்மா இல்லை, உங்களுடைய திறமையால பெற்றுக்கொள்ளல, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். அந்த பாதையில செய்யுங்க. அப்ப தன்னுடைய சுய முயற்சியில பணத்தையோ குடும்பத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெருக்கிக் கொள்ளலாமன்னா பெருக்கிக் கொள்ள முடியும், அதை அனுபவிக்கவும் உங்களால முடியும். இல்லையா? அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் கிடையாது. அப்ப கர்த்தரா கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். அப்போ நான் ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளலாமா?
ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, நானா தான் போய் எடுத்துக்க கூடாது, நான் உழைப்பை நம்பி என்னுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி ட்ரிக் பண்ணி நான் சம்பாதிக்கலாமானா, சரி அதுதான் வேண்டாம்ட்டீங்க. அப்ப கர்த்தரிடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமானா நிச்சயம் நீங்க கேட்கறேன் இல்லையா? ஒரு உதாரணம் வாசிங்க. 1 அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாமானா, இந்த யாபேஸ்ங்கிறவரு தாயின் பிறப்புல பிறக்கும் பொழுது சபிக்கப்பட்டவன். அவங்களுடைய அம்மா இவன் ரொம்ப இவனால எனக்கு வேதனை ரொம்ப இருக்குன்னு சொல்லி யாபேஸ்ங்கிற பேரை வச்சாங்க. அவன் பிறக்கும் பொழுதே வறுமையிலையும் கஷ்டத்திலையும் பிறந்த ஒரு மனுஷன். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே வாழ்நாள்ல நான் எப்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது அவர் 4 விஷயத்தை கேட்கிறார் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்றார். பாருங்க 4 விஷயம். முதலாவது என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை சொத்து பத்தை பெருசாக்குங்க, தீமை என்னை தொடராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்புறம் என்னன்னா, உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும். 4 விஷயம் சொல்லுங்க. முதலாவது ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். இரண்டாவது என்னுடைய எல்லையை பெரிதாக்கி, மூன்றாவது கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும், நாலாவது தீங்கு நின்று பாதுகாக்கணும். இந்த யாக்கோபு 20 வருஷமா கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவை ஏமாத்தி எத்தனை எல்லாம் சேர்த்தினாரோ, இவர் ஒரு சின்ன ஜெபத்துல அதை பெற்றுக்கொண்டார். கீழ் வசனம் வாசிங்க. 21 10வது வசனம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். காலம் முடிஞ்சுதான். இதுக்கு போய் இவ்வளவு சிரமப்பட்டு ஒருத்தனை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி நீங்க காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு, யாக்கோபுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஹிஸ்டரி பிரகாரம் சொல்லும்போது, வீட்டை விட்டு வரும்பொழுதே அவனுக்கு 70 வயசு, அதுக்கப்புறம் 20 வருஷம் வேலை செஞ்சு 90 வயசுல அதுக்கப்புறம் பிள்ளைங்களை பெற்று அந்த சொத்தை அனுபவிச்சிருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு சந்தேகம் தான். ஆனா யாபேஸ் என்ன பண்ற, ஒரே வார்த்தை, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் சொத்து பத்தை பெருக்குங்க, உங்க கரை கூட இருக்கட்டும், எனக்கு எந்த தீமையும் வராம பாதுகாத்துக் கொள்ளுங்க. 4 விஷயத்தை கேட்டா கர்த்தர் அவனுக்கு அருளினார். வேலை முடிஞ்சுதான். அல்லேலூயா. அப்ப முதலாவது கஷ்டத்தை கேட்டு பழகுங்க. நான் கஷ்டப்படணும், நான் சிரமப்படணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவரே கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதுல தப்பே கிடையாது. எப்படிங்க? என்னை ஆசீர்வாதிங்க. முதலாவது தான் ஆசீர்வாதமா இருக்கணும். இரண்டாவது கேட்கிறாரு பாருங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க. அவன் சொல்றான், என் எல்லையை எப்படிங்க, எனக்கு எல்லாமே கொடுங்க ஆண்டவரே கேட்டா. மூணாவது சொல்றா, கர்த்தாவே உங்களுடைய கரம் என் கூட இருக்கணும். எப்படி? ஆண்டவருடைய கரம் இல்லாம நம்மளால இந்த ஆசையா அந்தஸ்தை அனுபவிக்க முடியாது. நீங்க வாங்கி வைக்கலாம், ஆனா எவனோ தின்னுட்டு போயிடுவான். அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு வேதாந்தத்துல. ஆனா கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னா அதை உங்களால அனுபவிக்க முடியும். 4வது தீமையை நின்று என்னை விலக்கி ரட்சிங்க. அல்லேலூயா. இத்தனை சொத்து பத்தை கொடுத்து அனுபவிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்ப தீமை உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப யாபேஸ் 4 விஷயத்தை கேட்டாரு. இந்த அதிகாரத்தையும் போய் தியானிங்க. ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதத்தை எப்படி கேட்கணும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒண்ணு கடுமையான வழி. என்ன வழி? போய் மற்றவனை ஏமாத்தணும், அப்பாவை ஏமாத்தணும், மகனை ஏமாத்தணும், மாமனாரை ஏமாத்தணும். இது ஒரு வழி. இப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் இல்லை. இன்னொரு வழி இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் போது, ஆண்டவரை நான் பிறப்பிலேயே கஷ்டப்பட்டவன், எத்தனையோ பேருக்கு சரித்திரம் இருக்குது. பிறக்கும் பொழுது ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்க, நல்ல துணி போடாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சுகமா சௌக்கியமா இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதம் தான் அது ஆசீர்வாதம். இல்லையா? அப்ப கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படின்னா, இப்ப வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, தங்கறதுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, துணி மட்டும் கொடுப்பாரா, ஆசீர்வாதம் கிடையாது. இதோட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேதாந்தத்தில் ஒரு நபருக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம்ங்கிறது சும்மா இன்னைக்கு எனக்கு வேணும் நாளைக்கு வேணும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கு? நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். சரி, நான் இன்னைக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அடுத்த வாரம் மட்டும் நான் நல்லா இருந்தா போதும். இல்ல நான் எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருந்தா போதும், அதுக்கப்புறம் நான் எப்படியே போயிட்டு போறேன் அப்படி விரும்புறீங்களா? யாருக்காவது அப்படி இருக்குமா? நான் உயிரோடு இருக்கிற அளவுக்கு
நான் சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், இது எல்லாருமே விரும்புறாங்க, அதுக்கு தான் பாடுபடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு ஒரே ஆசீர்வாதம். கர்த்தர் தொடர்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் உனக்கு முன்பாக ஒருவனும், இதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்க எத்தனை சம்பாதிச்சாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு சொத்து சேர்த்துனா கடைசியில பையனே உங்களை ஏமாத்தி பிடிக்கிட்டு போயிடுவான். பையனே உங்களுக்கு எதிராக நிற்பான், சொந்த பந்தம் எதிராக நிற்பாங்க, மற்றவங்களை எதிராக நிற்பாங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சிட்டார்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு குறைவோ அந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க. அல்லேலூயா. எனக்கு பணம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், அப்படி எல்லாத்தையும் நீங்க கேட்கும்போது முன்னாடி யாபேஸ் கேட்டார், மூணாவதா உங்களுடைய கரம் எங்கூட இருக்கணும் ஆண்டவரே, தீமை என்னை அணுகக்கூடாது ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணி பழகுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்கலாம், அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுஷ் நாட்களை கருத்தை கூட்டி கொடுக்கணும், நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்னொருத்தர் தின்னுட்டு போனா அது ஆசீர்வாதமா இருக்குமா? அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது மாத்திரம் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு வேணா பண்ணலாம், பட் ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருந்து தான் வரணுங்க? அதாவது நம்ம சுயத்துல பலத்துல ஓடி நீங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே நிரந்தரம். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமே நிரந்தரம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு முறை அவர்கிட்ட பெற்றுக்கிட்டீங்கன்னா உயிரோடு இருக்கிற நாளளவும் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தனும் எதிர்த்து நிற்பது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யாபேஸ் கேட்ட மாதிரி ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, சொத்து பத்தை பெருசா இருக்குங்க, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், எனக்கு தீமை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம், உழைச்சும் பெற்றுக்கொள்ளலாம். உழைக்காம இருக்கு சொல்லல, உழைப்பதை நேர்மையா உழைங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி உழைங்க. அவர் கொடுத்து அவர் வழியில நீங்க நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. மனுஷனுடையும் சொல்றாரு பாருங்க, அந்த தேவதூதர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, மனுஷனையும் மனுஷங்கிட்டையும் நீ ஜெயிச்சுட்ட, தேவ மனுஷங்கிட்டையும் நீ ஜெயிச்சுட்ட. அப்ப நீங்க ஜெயிச்சா உலக மனுஷனையும் ஜெயிக்கணும், தேவ மனுஷனையும் ஜெயிக்கணும். அப்ப கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்களும் உழைக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற பலமும் ஆரோக்கியம் எதுக்கு? உழைக்கிறதுக்காக, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக. ஆண்டவர் வேதாந்தத்துல சொல்லப்படுகிறது, ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்து பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சுதந்திரம்னு. அப்ப நான் அப்படியே இருக்கலாமான்னா கிடையாது. நீங்க கட்டாயம் உழைக்கணும், உங்களுக்கும் சேர்த்து வைக்கணும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பிரகாரம் ஓடணும். சுயமா ஓடி பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். உங்களோட உழைப்புடன் கூடிய கர்த்தருடைய கரம் இருக்கும். முதலாவது கர்த்தர் தான் நமக்கு பலத்தையே கொடுத்திருக்கிறாரு. அதை ஒரு சிலர் நம்புறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு போனோம்னா ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கிடைக்கும், இன்னைக்கு போனா எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனா இந்த ஜீவனை சுகத்தை ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கொடுத்து, சொந்த பந்த இனச்சன பந்துக்களை கொடுத்து, பிள்ளை கொடுத்து, மனைவி கொடுத்து, வீட்டை கொடுத்து, ஆஸ்தி அந்தஸ்து கொடுத்து, இந்த வேலையை கொடுத்ததே யாரு உங்களுக்கு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனா அவரை விட்டு போட்டு மத்த எல்லாத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. அப்ப கர்த்தரை தேடுவதை குறை வச்சீங்கன்னா நீங்க காலம் ஃபுல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். கர்த்தரை முன்னாடி வச்சு உங்க வேலையை செஞ்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அது உங்கள்கிட்ட சேர்த்து வைக்க முடியும். அதை உங்களால முக்கியமா என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அதை கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல நாள் காலை வேளையில இந்த சமூகத்தில் கூடி ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்டில் நாங்க கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஆசீர்வாதம் கர்த்தரால வரட்டப்பா. எங்களுடைய மாம்ச முயற்சியிலையோ சொந்த ஞானத்திலேயோ மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை துன்பப்படுத்தி, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தாவே உம்முடைய கரத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவோ, யாபேசின் எல்லைகளை பெரிதாக்குறது போல ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களை கூட இருந்து வழி நடத்துட்டோம். ஆண்டவரே தீங்கு இவர்களை அணுகாதபடி, எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே யோசுவாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்கள் மேல பலிக்கட்டும். நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும் உனக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லைங்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வழி செய்யுங்க. நீ சொன்ன வாக்கின் பிரகாரம் நடக்கவும் அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.